ஸ்டாம்பீடுனா என்னென்னு தெரியுமா? இலக்கு இல்லாமல் ஆபத்தில் உயிரை காக்க ஓடுற மிருக கூட்டத்துக்கு தான் ஸ்டாம்பீடுன்னு பேர். இந்த கூட்ட நெரிசலுக்கு ஏன் ஸ்டாம்பீடுன்னு பெயர் வச்சாங்கன்னு இப்போ புரியுதில்ல. சரி, ஏன் இந்த கூட்டம்னு தெரியுமா? ஐபிஎல் என்னும் சூதாட்ட விளையாட்டில் பெங்களூர் அணி ஜெயிச்சிருச்சு. அதுக்கான வெற்றி பேரணியில் வண்டியில் இருந்த தேவதூதர்களை பார்க்கத்தான் அவ்வளோ கூட்டம். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இது என்ன வாழ்நாள் சாதனையா? இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு, அடுத்த வருடம் வேறு ஒரு டீம் ஜெயிக்க போகுது, அவ்வளோதானே. சரி, இதுக்கு கர்நாடகாவோட சிஎம் வந்து கோப்பையோட போஸ் கொடுக்க அரசு பங்களாவில் அரசு விழாவே நடத்திட்டாங்க. சரி, அது அவங்க ஊர், செய்யட்டும், ஜெயிச்சிருக்காங்க, செய்கிறாங்க, ஓகே. ஆனால் ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு தமிழ்நாட்டு சிஎம் வாழ்த்து போடுறாரு. இதில் என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? இதே கர்நாடக சிஎம் தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்ததுன்ற உண்மையை சொன்ன கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்க சொன்னப்பெல்லாம் வாயவே திறக்காத தமிழ்நாட்டு சிஎம் இதுக்கு திறக்கிறாருன்னா இவர் யாருக்கானவர்? சரி, இவரை பற்றி நம்ம வேறு பேசலாம். இப்போது இந்த கூட்ட நெரிசலில் 11 பேர் இருந்திருக்காங்க, 75 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதை விட கொடூரத்தின் உச்சம் என்ன தெரியுமா? வெளியே இந்த உயிர்கள் இறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மைதானத்துக்குள்ள ஆர்சிபி வீரர்கள் கொண்டாட்டத்தை தொடர்ந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? கிரவுண்டுக்குள்ளே போனாங்களே, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்பில். ஓப்பன் பண்ணி பார்த்தா 7 died அப்படின்னு இருந்துச்சு. 7 பேர் செத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் அலர்ட் ஆனேன். ஓகே, இது நிஜமால இறந்துட்டாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசிஎம் ட்ரோஃபி கூட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதை முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேறு பறக்குது, திஸ் இஸ் நாட் ஏ திவாலி, ஆர்சிபி வின்னிங் செலிப்ரேஷன் அப்படின்னு. இப்படி ஸ்டேட்டஸ் வச்சு யாரும் 11 பேர் இறந்ததை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு பாரதி. இங்கே உயிரே போனால் கூட கவலைப்படவோ அதை பற்றி பேசவோ ஒரு நாதி இல்லை. இதே மாதிரி புஷ்பா பட விளம்பர நிகழ்வில் படத்தோட கதாநாயகரை பார்க்க போகிறேன்னு கூட்டத்தில் ஒரு தாய் இருந்தாங்க. ஆனால் இதை பற்றிலாம் நமக்கு என்ன கவலை? யார் செத்தா நமக்கு என்ன, அப்படி தானே? உலகிலேயே பெரிய இளைஞர் படை இந்தியாவில் தான் இருக்குது. இந்த இளைஞர்கள் கிரிக்கெட்டர்ஸ் பின்னாடியும் கூத்தாடிகள் பின்னாடியும் போகிற வர இந்தியா ஒரு நாளும் முன்னாடி போகாது. ஜீரோக்களை விட்டுட்டு ஹீரோவாக முயற்சிப்போம். நன்றி.